உழைப்பே மூலதனம். பாடுபட்டு தேடிய பணத்தை புதைத்து வைக்காதீர் என்பது ஔவையாரின் அறிவுரை. பாடுபட்டு தேடிய பணத்தை புதைத்து வைக்காதீர் என்பது ஔவையாரின் அறிவுரை. பணத்தை பயன்படுத்தாமல் வைத்திருப்பது மடமையாகும். பணத்தை கொண்டு ஏதேனும் ஒரு தொழில் செய்து வாழ்வில் முன்னேற வேண்டும். பிறருக்கு உதவியாக வாழ வேண்டும். அதுவே பணத்தின் பயன். இக்கருத்தை விளக்கும் கதை ஒன்றை அறிவோம் வாருங்கள். உழைப்பே மூலதனம் அப்படிங்கிற கதையில் என்ன சொல்ல வராங்க அப்படின்றத தான் இந்த இன்ட்ரோ பாக்ஸில் கொடுத்துருக்காங்க. பாடுபட்டு நம்ம தேடின பணத்தை என்றைக்குமே புதைச்சி வைக்கக்கூடாதான். இது ஔவையாருடைய அறிவுரை. பணத்தை பயன்படுத்தாமல் வச்சிருக்கிறது ஒரு மடமை. பணத்தை கொண்டு ஏதேனும் ஒரு தொழில் செய்து வாழ்வில் முன்னேற வேண்டும். பிறருக்கு உதவியாக வாழணும். இதுதான் பணத்தோட பயன். இந்த கருத்தை விளக்கக்கூடிய ஒரு கதையை தான் நம்ம இப்போ படிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி இந்த கதைக்கு ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துட்டாங்க. பூங்குளம் என்னும் ஊரில் அருளப்பர் என்னும் வணிகர் இருந்தார். ஒருமுறை அவர் வெளிநாட்டுக்கு செல்ல வேண்டியிருந்தது. தமது பிள்ளைகள் வளவன், அமுதா, எழிலன் ஆகிய மூவரையும் அழைத்தார். பிள்ளைகளே, நான் வெளிநாட்டுக்கு செல்ல இருக்கிறேன். நான் உங்கள் ஒவ்வொருவருக்கும் பணம் தருகிறேன். நான் கொடுத்த பணத்தை கவனமாக பாதுகாத்து எனக்கு திருப்பி தர வேண்டும் என கூறினார். ஒவ்வொருவருக்கும் 50,000 ரூபாய் பணம் கொடுத்தார். மூவரும் மகிழ்ச்சியுடன் பெற்றுக்கொண்டனர். அருளப்பர் அவர்களிடம் விடை பெற்று சென்றார். அவர் சென்றதும் 3 பிள்ளைகளும் ஆலோசனை செய்தனர். நமது திறமையை எடை போடவே தந்தை நமக்கு பணத்தை கொடுத்திருக்கிறார் என்றார் வளவன். நானும் அப்படித்தான் நினைக்கிறேன் என்றாள் அமுதா. நான் அப்படி நினைக்கவில்லை. பணத்தை பாதுகாக்க தெரிகிறதா என்று பார்க்கவே கொடுத்திருக்கிறார் என்றான் எழிலன். வளவன் உழவு தொழிலில் ஆர்வமுடையவன். தந்தை கொடுத்த பணத்தை கொண்டு நிலத்தை குத்தகைக்கு பிடித்தான். அந்நிலத்தை உழுது பண்படுத்தினான். வேலியிட்டான். பண்படுத்திய நிலத்தில் காய்கறி தோட்டத்தை அமைத்தான். நாள்தோறும் கவனமுடன் பாதுகாத்து பராமரித்து வந்தான். தோட்டம் முழுவதும் அவரை, பாகல், வெண்டை, கத்தரி முதலிய காய்கள் காய்த்து குலுங்கின. அவற்றை நகரத்திற்கு கொண்டு சென்று விற்பனை செய்தான். அமுதா ஆடு மாடுகள் வளர்ப்பதில் விருப்பம் அதிகம். தந்தை கொடுத்த பணத்தை கொண்டு நாட்டு மாடுகள் சிலவற்றை வாங்கினாள். அவற்றை அக்கறையோடு வளர்த்து வந்தாள். அவை தந்த பாலை வீடு வீடாக கொண்டு சென்று விற்றாள். மேலும் தயிர், வெண்ணெய், நெய் போன்றவற்றை மகளிர் சுய உதவி குழுக்கள் மூலம் விற்று பொருள் ஈட்டினாள். எழிலன் தந்தை கொடுத்த பணத்தை பத்திரமாக வைத்திருந்து மீண்டும் தந்தையிடம் ஒப்படைக்க வேண்டும் என்று முடிவு செய்தான். பணம் வீட்டில் இருந்தால் திருட்டு போய்விடும். வட்டிக்கு முதலீடு செய்தால் வட்டிக்கு ஆசைப்பட்டான் என தந்தை தாழ்வாக நினைத்து கொள்வாரோ என எண்ணினான். அருகில் உள்ள வங்கிக்கு சென்று பாதுகாப்பு பெட்டக அறை ஒன்றை வாடகைக்கு எடுத்தான். அதில் பூட்டி விட்டு திரும்பினான். அருளப்பர் தம் பயணத்தை முடித்து கொண்டு வீடு வந்து சேர்ந்தார். வளவனை அழைத்தார். நான் கொடுத்த பணம் எங்கே என்று கேட்டார். வளவன், அப்பா, நீங்கள் எனக்கு கொடுத்த பணத்தை கொண்டு வேளாண்மை செய்தேன். நல்ல வருவாய் கிடைத்தது. நீங்கள் கொடுத்த பணம் இப்போது 2 மடங்காக உயர்ந்து உள்ளது என கூறி தந்தையின் முன் பணத்தை வைத்தான். தந்தை மகிழ்ச்சியடைந்தார். நல்லது, உண்மையும் உழைப்பும் உன்னிடம் உள்ளன. அந்த பணத்தை நீயே வைத்துக்கொள். வேளாண்மையை தொடர்ந்து செய் என்றார். அடுத்து அமுதாவை அழைத்தார். அமுதா, அப்பா, நான் மாடுகளை வாங்கி பால் கறந்து விற்றேன். நீங்கள் தந்த பணம் 2 மடங்காக ஆகியிருக்கிறது. இதோ பெற்றுக்கொள்ளுங்கள் என கூறி பணத்தை தந்தையிடம் கொடுத்தாள். மிக்க மகிழ்ச்சி. இந்த பணத்தை எனது பரிசாக நீயே வைத்துக்கொள். பண்ணையை மேலும் விரிவாக்கி நடத்து. வாழ்த்துக்கள் என்றார் தந்தை. இறுதியாக எழிலனை அழைத்தார் தந்தை. அவன் வங்கியிலிருந்து தந்தை கொடுத்த தொகையை எடுத்து வந்தான். அப்பா, நீங்கள் கொடுத்த பணத்தை வங்கி பாதுகாப்பு பெட்டகத்தில் பத்திரமாக வைத்திருந்தேன் என்று கூறி கொடுத்தான். பணம் என்பது வங்கி காப்பறையில் வைத்து பாதுகாக்க வேண்டிய பொருளன்று. அதை பயன்படுத்தி தொழில் செய்து முன்னேறுவது இளம் வயதும் ஆற்றலும் உடையோர் செயல். எழிலா, நீ பணத்தையும் பயன்படுத்தவில்லை, காலத்தையும் வீணாக்கிவிட்டாய். வயதில் இளையவன் நீ. என்னுடன் சிறிது காலம் உடனிருந்து தொழிலை கற்றுக்கொள். உன் எதிர்கால வாழ்வுக்கு அது உதவும் என்றார். எழிலன் தன் தவறை உணர்ந்தான். தந்தையிடம் தொழில் கற்று முன்னேற வேண்டும் என முடிவு செய்தான் அப்படின்னு சொல்லி கதையை முடிச்சிட்டாங்க.
ஸோ இந்த கதை வந்து பைபிளில் ஒரு கதையை வந்து அப்படியே ஞாபகப்படுத்துச்சு. பைபிளில் வந்து தாளந்து ஸ்டோரி அப்படின்னு ஒரு ஸ்டோரி உண்டு. அந்த இதே மாதிரி தான் முதலாளி இருப்பாங்க. அவங்க வந்து அவங்க வீட்டில் இருக்கிற முதல்நிலை பணியாளர்லேருந்து கடைநிலை பணியாளர் வரையும் ஒவ்வொருத்தரையும் கூப்பிட்டு அவங்களுக்கு தகுந்த மாதிரி தாளந்துகளை வந்து பிரித்து கொடுப்பாங்க. முதல்நிலை பணியாளருக்கு வந்து 5 தாளந்து, 2ஆம் நிலை பணியாளருக்கு 2 தாளந்து, ரொம்ப கடைநிலை பணியாளருக்கு 1 தாளந்து கொடுத்துட்டு நான் நெடுந்தொலைவு பயணம் போகிறேன்னு போயிடுவாங்க. பயணம் போயிட்டு வர முடியல நான் திருப்பி கேட்பேன்னு சொல்லுவாங்க. கடைநிலை பணியாளர் அதை தோண்டி புதைச்சி வச்சுருவார். மீதி 2 பேரும் வட்டி கடையில் கொடுத்து வச்சுருப்பாங்க. ஸோ அவங்க வட்டியோடு திருப்பி வாங்கிட்டு வந்து அவங்க வந்து பயணம் முடிச்சுட்டு ஓனர் திருப்பி வந்த உடனே கேட்க அமைச்சில் என்ன பண்ணுவாங்க, 5 பெற்றவன் அப்படியே அதை டபுள் பண்ணி 10 கொடுப்பாங்க. அப்போ நீ வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி 10ஐயுமே கொடுத்துருவாரு. நீ என்னோடய செல்வங்களுக்கெலாம் வந்து மேனேஜராக இரு அப்படின்னு சொல்லி இது பண்ணிடுவார். அப்புறம் அடுத்து அந்த 2 பெற்றவர் 2 பெற்றவரும் டபுள்டாக கொடுப்பாரு 4ஆ. ஸோ அதை பார்த்தோன்னா எனக்கும் ரொம்ப சந்தோஷம். நீ இன்னும் மென்மேலும் இது பண்ணிக்கோ, இதை நீயே வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தகுந்த மாதிரியான பணியை கொடுப்பாரு. லாஸ்ட்டு கடைநிலை ஊழியரை கூப்பிடுவார். ஐயா, நீங்கள் வந்து கொடுத்ததை அப்படி வாங்குவீங்க, விதைக்காத இடத்துல போய் அறுக்கிற அளவுக்கு நீங்கள் ரொம்ப மோசமானவங்கன்னு எனக்கு தெரியும். அதனால் நீங்கள் கொடுத்த பணத்தை அப்படியே புதைச்சி வச்சுருந்தேன், இந்தாங்க உங்களோடதுன்னு கொடுப்பான். அட பொல்லாதவனே, உன்னைய நம்பி நான் காசை கொடுத்துட்டு போனேன்னா நீ அதை டபுள் பண்ணுறதுக்கு என்ன வழின்னு பார்க்காம புதைச்சா வச்சுருந்த. இப்போ அந்த கொடுத்த பணமும் வேஸ்ட்டு, இவ்வளோ டைமும் வேஸ்ட்டு. நீ அதை வட்டி கடையில் கொடுத்து வச்சுருந்துருக்கணும், இல்லைனா ஏதாவது பிஸ்னஸ் பண்ணியிருக்கணும். நான் என்னோடதை வட்டியோடு பிச்சிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரை தூக்கி என்ன பண்ணுங்க, இருளில் தூக்கி போடுங்க, நரகத்தில் தூக்கி போடுங்கன்னு அவருக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்துருவாரு. அந்த 1 தாளந்தை எடுத்து 10 தாளந்து வச்சுருக்கவங்கிட்ட கொடுப்பாரு. ஸோ நம்ம எப்போவுமே கடவுள் நமக்கு கொடுத்துருக்க திறமையை வந்து நம்ம யூட்டிலைஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். இல்லை யூட்டிலைஸ் பண்ணலை அப்படின்னா நமக்கு கொடுத்துருக்கதை எடுத்து இன்னும் அதிகமாக யார் கொடுத்துருக்காங்களோ அவங்கள கொடுப்பாங்க. ஸோ அதோட முடிவில் வந்து ஒரு கான்செப்ட் சொல்லுவாங்க, என்னதுன்னா உள்ளவர் எவருக்கும் கொடுக்கப்படும், இல்லாதவரிடமிருந்து உள்ளதும் எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு மிகுதியாக அவங்க வந்து பெற்றுக்கொள்வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி அந்த இதை முடிப்பாங்க. ஸோ அந்த கான்செப்ட் வந்து ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஏன்னா உள்ளவருக்கு வந்து மிகுதியாக இன்னும் கொடுக்கப்படும், அவங்க வந்து நிறைவேறட்டும், இல்லாதவரிடமிருந்து உள்ளதும் எடுக்கப்படும்ன்ற மீனிங்கை சொல்லுவாங்க. ஸோ வந்து நம்ம யூஸ் பண்ணாமல் அதை வச்சுருந்தோம் அப்படின்னா நமக்கு கொடுத்ததும் வேஸ்ட்டு தான் இல்லையா? ஸோ அதனால தான் உள்ளவங்க வந்து நிறைவாக பெறட்டும், அவங்க வந்து யூட்டிலைஸ் பண்ணுறாங்க. ஸோ அவங்களுக்கு இன்னும் மென்மேலும் ஆசீர்வாதம் கடவுள் கொடுக்க தான் செய்வார். ஸோ இதே மாதிரி தான் நமக்கு கொடுத்துருக்க டைமாக இருக்கட்டும், தாளந்தாக இருக்கட்டும், அதை வந்து நம்ம கண்டிப்பாக என்ன பண்ணணும், யூட்டிலைஸ் பண்ணணும் அப்படிங்கிறது இந்த கதையிலேருந்து தெரியுது. ஸோ அதே கதையை இப்போ 6th புக்கில் டிஃப்ரெண்ட்டாக உழைப்பே மூலதனம் அப்படிங்கிற கான்செப்டில் வச்சுருக்காங்க. அதை தான் நமக்கு ஔவையாரும் பாடுபட்டு தேடிய பணத்தை என்ன பண்ணக்கூடாது, புதைத்து வைக்காதீர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு லைன் மட்டும்தான் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த கதையில் வந்து இம்பார்ட்டன்ட். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.